viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த அழகான கானகமும் இதே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரிந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். நான் கரெக்டா இப்போ நம்ம பண்ணாரில இருந்து செக் போஸ்ட் குள்ள நுழைஞ்சு எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு மேல 27 ஆபத்தான ஹேர்பின் பெண்டை கடந்து மேல நான் திம்பம் மலை பகுதிக்கு நான் செல்ல போறேன். இந்த வீடியோவும் நிச்சயமா நீங்க கடைசி வரைக்கும் கட்டாயம் பாருங்க. ஏன்னா அழகான இந்த அந்தி சாயம் நேரத்துல இந்த காடுகளுடைய பயணம் செய்ய போற இந்த இடமுமே எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு அழகான மலை சாரல்ல நான் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. கரெக்டா நாங்க மேல 27வது ஹேர்பின் பெண்ட் முடிஞ்ச உடனே அந்த மலையம் நின்று அந்த அழகான மலை சாரல் நின்றதுக்கு அப்புறமா நிறைய காட்டு யானைகளையும் காட்டு விலங்குகளையும் நாங்க தரிசிச்சோம். அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்மளுடைய சேனலுடைய பெயர் ஜங்கிள் டேட்டாபேஸ். நான் ஒரு இயற்கை வன ஆர்வலன். நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானதே. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்க. நம்ம வாழக்கூடிய இந்த தற்காலத்திலையும் இந்த காடுகள் எவ்வளவு பசுமை மிக்கதா இருக்குதுன்றத நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது திம்பம் வழியா நான் போய்கிட்டு இருக்கேங்க. இது ஒரு தேசிய நெடுஞ்சாலையாகவும் கருதப்படுது. அதாவது நம்ம இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டில இருந்து நம்மளுடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு சாலை இந்த சாலை அப்படின்னு சொல்லலாம். நீங்க பகல்ல பாக்குற இதே சாலைகள் இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருந்துகள் நிறைய லாரிகள் இந்த வழியா போயிட்டு வரும். குறிப்பா கர்நாடகாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வரதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இணைப்பு சாலையா தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மிகப்பெரிய பல ஹெக்டேர் பரப்பளவு கூட இந்த காட்டு பகுதியில் இந்த சாலைன்றது ஒரு சின்ன கீரலுக்கு கூட ஒப்பாவாதுங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த சாலைகள்ல இரண்டு பக்கத்துலயும் உங்களால நிறைய மரங்களை பார்க்க முடியும். அந்த மரங்களுக்கு பின்னால மிக மிக பெரிய சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இருக்குதுங்க. இந்த புலிகள் காப்பகங்கள்ல ஏகப்பட்ட காட்டு யானைகள், காட்டு மாடுகள், சென்னாய் கூட்டங்கள், ஏகப்பட்ட வகையான மானினங்கள், பறவைகள்னு நிறைய காட்டு விலங்குகளுக்கு இது ஒரு புகலிடமா இருக்குது. மலைப்பகுதிகளில் வானிலை என்னைக்குமே அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒப்பா நான் பயணம் செய்யும் பொழுதே என்னுடைய காருடைய விண்ட்ஷீல்டில் சின்ன சின்ன மணித்துளிகளை இப்போ என்னால் பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி தூரத்தில் இவ்வளோ நேரம் அழகா தெரிந்த அந்த மலைமுகடுகள் எல்லாமே இப்போ அந்த அளவுக்கு கண்களுக்கு புலப்படுவதில்லை. என்னைக்குமே இந்த மாதிரி மலைப்பாதைகளில் பயணம் செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்ததாக நான் கருதுவேன். அதே நேரத்தில் மலையில் மழை அப்படின்ற மாதிரி இந்த மலைகளுக்கு இடையே இன்னும் நான் மலைப்பாதையில் பயணம் செய்ய போறேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தான் எனக்கு கொடுத்தது. நம்மளுடைய சேனலுக்காக இது வரைக்கும் நான் நிறைய மலைப்பாதைகளில் பயணம் செஞ்சுருக்கேன். அப்போ நிறைய இடங்களில் மழையும் பெஞ்சிருக்கு. ஆனால் முதல் முறையாக இந்த கிளிப்புங்க அப்படியே ராவா என்னுடைய சேனலில் வச்சிருக்கிறேன். இந்த இடத்த பார்க்குறதுக்கு அமேசான் கிட்ட விட அழகான பகுதிகள் நம்மளுடைய தாய் தமிழ்நாட்டில் இன்னுமே இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரம் நிறைஞ்ச இந்த சாலைகளில் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மலைப்பாதைகளை மேலே ஏறி போய்கிட்டு இருந்தேங்க. மலைப்பாதைகள் எந்த அளவுக்கு அழகானதோ அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. குறிப்பாக இந்த மாதிரி மழை காலங்களில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா வண்டி ஓட்டணும். ஸோ இது நான் முழுக்க வாய்ஸ் ஓவரில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்பாட்ல ரெக்கார்ட் பண்ணல. அதனால நீங்களும் தயவு செஞ்சு ஒருவேளை மலைப்பாதைகளை இனிமேல் நீங்க வண்டி ஓட்டிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பிட்ட தூரம் நான் போனதுக்கு அப்புறமா எனக்கு இடது பக்கம் ஒரு பிரம்மாண்டமான காட்சி முறை வந்ததுங்க. அதுவும் இந்த மழை பெய்யுற நேரத்துல இந்த இடம் பார்க்கறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். மேகங்கள் வானத்துக்கு மேல இருக்குதா இல்ல இந்த காடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மரங்களுக்கு மேல அப்படியே தவழ்ந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி எவ்வளவு ரம்மியமா இருக்குன்றத நீங்களே பாருங்க. இந்த பிரம்மாண்டமான காட்டுப்பகுதிகளுக்கு நடுவுல தான் அவ்வளவு உயிரினங்கள் இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. கடும் மழை, கடும் வெப்பம், கோடை காலம்னு எல்லா விதமான சீதோஷ நிலைகளும் சமாளிக்கக்கூடிய திறன் ஆண்டவன் அந்த வனவிலங்குகளுக்கு இயற்கையிலே அமைச்சிருக்கிறது தான் மிக மிக ஆச்சரியப்படுற ஒரு விஷயம்.
இந்த காடுகளுக்கு அப்படியே பின்பக்கத்தில் இருக்கிறது தான் பவானி சாகர் அணைக்கட்டுங்க. இதே திம்பம் மலைப்பகுதிக்கு நம்ம மேலே 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போகும்பொழுது அங்கிருந்து நம்மளால வெயில் நேரங்களில் அந்த பவானி சாகருடைய ஒரு பகுதியையும் இங்கிருந்தே நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய பயணம் இந்த ஈரப்பதமான சாலைகளில் இன்னும் நான் மேல் நோக்கி முன்னேறிக்கிட்டு இருந்தேன். ஒரு மிதமான வேகத்தில் பெய்கிற இந்த அழகான சாரல் மலையில அப்படியே உடலும் மனரும் குளிர குளிர கொஞ்சம் கொஞ்சமா நான் மேலே முன்னோக்கி ஏறிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் சின்ன சின்ன தூறல்களாக விழுந்தது இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா பெரிய மழையாகவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இரண்டு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சின்ன சின்ன நீரோடைகளையும் சின்ன சின்ன அழகான நீர் ஓட்டங்களையும் என்னால் தெளிவாகவே பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் எனக்கு மேலே இருக்கிற இப்போ வானம் ரொம்ப கிளியராகவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விதமான பாசிங் கிளவுடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே இதே அளவு இப்போ காலநிலை இருக்குமான்றதையும் நம்மளால் இப்போதைக்கு கணிக்க முடியலை. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியில் தளர்விடாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திம்பம் மலைப்பகுதியை நோக்கி என்னுடைய பயணம் போய்கிட்டு இருந்தது. குறிப்பிட்ட இடைவெளியில் மழை பெய்யறதும் நிற்கிறதுமா ஆன் அண்ட் ஆஃப் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன மழை துளிகளாக விழுந்துட்டு இருந்ததுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி மலைப்பகுதிகளில் ஏன் நம்ம ரொம்ப கவனமாக வாகனம் ஓட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என் கண்ணு முன்னாலேயே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டை இன்றைக்கி நான் பார்த்தேன். அதாவது இந்த ட்ரக் டிரைவர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கியிருக்காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா இன்னும் லெஃப்ட் சைடில் நல்லா ஒதுங்கி போகணும். இந்த மாதிரி மழை நேரங்களில் ட்ரக்கு பிரேக் அடித்தாலுமே அதனுடைய கனம் தாங்காமல் அப்படியே ஸ்கிட் ஆகி வந்து கார் மேலே மோதி இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு விபத்தா இருக்கனால நல்வாய்ப்பா அவங்க உயிர் தப்பிட்டாங்க. இதுவே அந்த ட்ரக் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் லாரியோ இல்ல பஸ்ஸையோ நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து நமக்கு நேரிடும். அதனாலதான் மலைப்பகுதிகளில் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமா வண்டி ஓட்டணும் அப்படின்னு நான் சொல்றது. ஒரு வழியா இந்த மலைப்பாதையில நல்லபடியா கடந்து இப்ப மேல பாருங்க சீதோஷ் நிலை அப்படியே முற்றிலுமா வேறுபட்டு இருக்குது. இங்க ஒரு இளம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த திம்பம் மலைப்பகுதியிலுடைய கடைசி கொண்டை ஊசி வளைவு, அதாவது 27வது கொண்டை ஊசி வளைவு. இதை தாண்டிட்டோம் அப்படின்னாக்க இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு மாதிரி பிளாட்டா ரோடு போகுங்க. அதுக்கப்புறமா இந்த மலைப்பாதைகள்லயே மிக மிக உயரமான இடமான அந்த திம்பம் மலைப்பகுதியை நம்ம நெருங்கிடுவோம். இப்ப மழை பெஞ்சு விட்டு இப்போ ஓரளவு சின்னதா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி வானிலைன்றது கொஞ்சம் கூட நம்மளால கணிக்க இயலாதது. இப்போ நான் கரெக்டாக இந்த திம்பம் மலைப்பகுதியை உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இடதுபுறம் பாருங்க ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு பதாகை வச்சிருக்காங்க. இங்கே ஒரு சொட்டு நீரை கூட என்னால் எங்கேயுமே பார்க்க முடியலைங்க. இந்த மலைகள் எல்லாமே இந்த மலைப்பகுதிகளில் இந்த பக்கவாட்டு பகுதிகளில் மட்டுமே பெஞ்சிருக்குது. நான் எப்போவுமே இந்த மலைப்பாதை வரும்போது இந்த திம்பம் அப்படின்ற ஒரு போர்டை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்குள்ளே ஏற்படுங்க. இதுக்கு பக்கத்திலேயே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டும் இருக்குது. இங்கேருந்து இடதுபுறத்தில் உங்களால் ஒரு பெரிய பேனர் பார்க்க முடியும். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு போட்டிருப்பாங்க. இது உள்ளதான் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத தலைமலை போகிற காட்டு வழி பாதை இருக்குது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அந்த தலைமலை உள்ளேயும் போய் எப்படி ஃபாரஸ்ட் ரூட் இருக்குதுன்றதை அழகாக ரொம்ப அற்புதமாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ இங்கே உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன், நிச்சயமாக போய் பாருங்கள். இப்போ நான் சரியாக திம்பம்லேருந்து ஹாசனூர் போகிற வழியில் இருக்கிறேங்க. எனக்கு முன்னால் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய புள்ளிமான் கூட்டம், ஸ்பாட்டட் டீர்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பராக ஒரு புள்ளிமான் கூட்டம் இருக்குது. எல்லா மான் கூட்டங்களும் ஒரு பக்கமாக ஏன் பயந்து ஒதுங்கி நிற்குதுன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இங்கே இருக்குது. இந்த காடுகளுக்குள்ளே அதுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு மிருகங்கள் இருக்குதுங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில். ஒரு செந்நாய் கூட்டம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான தோல்ஸ்னு சொல்லப்படுற கூட்டமாக வேட்டையாடக்கூடிய ஒரு செந்நாய் கூட்டம். அதுக்கு பக்கத்துலேயே காட்டு பன்றிகளும் நின்றுகிட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு செந்நாய் கூட்டம் மட்டும் அப்படியே அங்கேருந்து நகர்ந்து அந்த மான் கூட்டத்தை நோக்கி விரைகிறது. நல்லாவே உங்களுடைய வீடியோவில் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செந்நாய்கள் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா விலங்குகளும் முதல்ல இறைய கழுத்தில் கடிக்கும், அப்புறம் தான் சாப்பிடும். ஆனால் இந்த செந்நாய் கூட்டங்கள் அப்படியே மொத்தமாக கூட்டமாக வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு பிராணி உயிரோடு இருக்கும் பொழுதே அதுங்களுக்கு கண்ட இடத்துல கடிச்சு அது சாப்பிடும் போதே அது இறந்து போகும். அந்த அளவுக்கு ஆபத்தான இந்த செந்நாயை பார்த்து தான் எனக்கு முன்னால் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்த எல்லா மான்களும் அப்படியே நகர்ந்து இப்போ பக்கவாட்டு பக்கம் போயிருச்சு. ஸோ இப்போ நம்ம முழுசாக தமிழ்நாடை தாண்டிட்டோம். கர்நாடகாவுக்கு உள்ளே தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் புஞ்சனூர் அப்படின்னு சொல்லப்படுற கர்நாடகாவுடைய முதல் சோதனை சாவடியை நம்ம அடைவோம். பருவமழைக்கு அப்புறமா காய்ந்திருந்த எல்லா காடுகளும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக பச்சை பசேல்னு ரொம்பவே ரம்மியமாக இருக்குதுங்க. என்ன ஒன்று, இன்னும் நான் கொஞ்சம் வெளிச்சத்தோட வந்திருக்கணும். இது அந்தி சாயும் பொழுது அப்படின்றனால சூரிய வெளிச்சம் எனக்கு 40% மட்டும்தான் என்னுடைய கண்களுக்கு இப்போதைக்கு தெரிகிறது.
ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை வேளைகளில் காட்டு யானைகளுடைய நடமாட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இந்த மைசூர் சாலைகளில் இருக்குங்க. ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு ஒரு இணைப்பு சாலையாக இருக்கனால மாலை வேளைகளில் குறிப்பாக யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாலைகள் எல்லாமே 2 பக்கத்துலையும் அடர்ந்த காடுகளை கொண்டது, அடர்ந்த மரங்களை கொண்டது. நிறைய நேரங்கள் நாங்கள் இந்த மாதிரி பயணப்படும் பொழுது எங்களுடைய வாகனங்களுக்கு ரொம்ப அருகாமையிலேயே நிறைய தடவை நாங்கள் யானைகளை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி யானைகள் ஏதாவது கூட்டமாக இருந்ததுன்னா நமக்கு எதிர்ப்புறமாக வரவங்க நிச்சயமாக நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு தான் வருவாங்க. இப்போ நான் இங்கேருந்தே பார்க்கும்பொழுது எதிரில் ஒரு இடத்துல மட்டும் நிறைய வாகனங்கள் கூட்டமாக குழுமி நிற்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஏதாவது விலங்குகள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் நேரம் நிறுத்தி இதை பார்க்குறத ஒரு வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது என்னன்றதை நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். நாம இவ்வளோ நேரம் எதை எதிர்பார்த்து வந்தோமோ அதை பூர்த்தி பண்ற மாதிரி சாலைக்கு ரொம்ப அருகிலேயே எங்களால ஒரு அழகான காட்டு யானை குடும்பத்தை பார்க்க முடிஞ்சதுங்க. நீங்க பார்க்கறது இது எல்லாமே கோவில் யானைகள், பழக்கப்பட்ட யானைகள் கிடையாது. உண்மையாகவே காடுகளுக்குள் பிறந்து வளர்ந்த காட்டு யானைகள். இதுக்கு பக்கத்துல வாகனத்தை நிறுத்தி பார்க்கறது உண்மையாலுமே ஒரு ஆபத்தான விஷயம் நான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் தூரத்திலிருந்து தான் இப்போ இந்த வீடியோ காட்சிகளை உங்களுக்காக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அழகான யானை குடும்பம். ஒரு யானை குடும்பத்துக்கு எப்பவுமே ஒரு பெண் யானை தான் குடும்பத்துடைய தலைவராக இருக்கும்னு சொல்லுவாங்க. 2 குட்டி யானைகள் பார்க்கறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி முன்பின் தெரியாதவங்க முதலா காடுகளுக்கு வரவங்க இந்த மாதிரி ஒரு விலங்குகளை பார்த்து பரவசப்பட்டு வாகனத்தை பக்கத்திலே நிறுத்திடுறாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் பக்கத்தில் நிறுத்தாதீங்க, எக்காரணம் கொண்டும் வாகனத்தை விட்டு இறங்காதீங்க. நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் அது எந்தவித சலனமும் இல்லாமல் அது பாட்டுக்கு அந்த மேய்ச்சல் வேலையில் இருந்ததுங்க. நிறைய பேர் இங்கேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க காட்சியை என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இன்னொரு முக்கியமான விஷயம், யானைகள் அப்படின்றது எப்போவுமே கூட்டமாக வாழக்கூடிய தன்மைகள் கொண்டது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 4 யானைகளாக இருந்தாலும் இந்த காடுகளுக்கு 2 மணிகளும் இன்னும் எத்தனை யானைகள் இங்கே இருக்கும் அப்படின்றது நம்மளால் கணக்கிட முடியாது. எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி இன்னைக்கு நமக்கு காண கிடைச்சிருக்க பாருங்க. ஒரு காட்டு யானை அதோடைய பில்லை பிடுங்கி அப்படியே சாப்பிட்ற ஒரு அற்புதமான காட்சி. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே நான் திரும்பவும் சொல்கிறேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுடைய சேஃப்டின்றது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப தொலைதூரத்துலேருந்து பாதுகாப்போட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் என்னுடைய நண்பர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிதுங்க. இதே நாங்கள் பார்த்த காட்டு யானைகள் அவர் எதிர்ப்புறத்தில் அவருடைய காரில் வரும்பொழுது இந்த காட்டு யானைகள் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாதாரண காட்டு யானைகள் பக்கத்தில் ஒருத்தர் கார் ஹாரன் 2 தடவை கொடுக்குறாரு. நாங்களும் ரொம்ப சாதாரணமாக தான் இதை நினச்சோம். ஆனால் திடீர்னு பாருங்கள், இந்த குட்டி யானை இப்போவே பார்த்தீங்கன்னா இதுக்கு டஸ்கர் இருக்குது, எப்படி அவரை முட்டை வந்திருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்திருக்கும். எந்த அளவுக்கு அது எச்சரிக்குது அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். இதனால தான் காட்டு யானைகள் பக்கத்துல எப்பவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சி நான் தூரத்துலேருந்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த நண்பர்கிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஃபுட்டேஜை வாங்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அற்புதமான காடுகள் இன்னும் நம்ம ஊரில் உயிர்ப்புடன் இருக்குது. அந்த காடுகளுக்குள்ள இந்த மாதிரி காட்டு யானைகள் மட்டுமில்லை, இன்னுமே ஏகப்பட்ட புலிகள், சிறுத்தைகள், கரடிகள், மான்கள்னு ஏகப்பட்ட வகையான விலங்குகளுக்கு இந்த காடுகள் இன்னும் தஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதே எல்லாத்தையும் போற்றி பாதுகாக்கிற வனத்துறைக்கு என்னுடைய முதற்க நன்றியை என்றைக்குமே நான் தெரிவிச்சுக்குவேன். மீண்டும் ஒரு அற்புதமான நிறைய இயற்கை கலந்த ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை
இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக மாறுவோம். Thank you so much and thanks for watching.